இன்றைக்கி வெட்னஸ்டே. பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி மீன் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணோம். ஓகே, லஞ்சுக்கு நம்மளும் இன்றைக்கி மீனே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே போய் மீன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த குழம்பு வந்து வைக்கிறது ரொம்ப ஈஸி. 1/2 அன் ஹவரில் ரெடி பண்ணிடலாம். எதுவுமே நம்ம வதக்க வேண்டாம். என்னோடய ஹஸ்பண்டோட ஊர் சைடு வந்து இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க. இதை வந்து கூட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, அதுவும் அப்புறம் அரைச்ச மசாலா, புளி எல்லாம் ஊற்றி ஒட்டுக்காக கொதிக்க வச்சு மீன் போட்டால் ரெடி ஆகிடும். பாப்பாவுக்கு வந்து மீன் வந்து தவாவில் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குருமிளகு, சீரகம், மஞ்சத்தூள், உப்பு அண்டு ஒரு பல் பூண்டு, நாங்கள் போட்ட மசாலாவில் கொஞ்சம் எல்லாம் போட்டு அவளுக்கு கொஞ்சம் தடவிட்டுருக்கேன். கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு. ஓகே, காரம் தெரியக்கூடாது அப்படின்றதுனால நான் அதையவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வந்து பாப்பாவுக்கும் மீன் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மீன் பொரிச்சிட்ருக்கேன். என்னோடய பாப்பா 9+ மந்த்துன்றனால நான் வந்து மீன் கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் மெர்க்குரி லெவல் வந்து கம்மியாக இருக்க மீனாக பார்த்து கொடுங்க. சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. நாங்களும் லஞ்ச் சாப்பிட்டுட்டோம். பாப்பாவுக்கும் நான் வந்து ஊட்டி விட்டுட்டேன். இன்றைக்கி மீஷோலேருந்து ஒரு சில பொருட்கள்லாம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. மொத்தம் இதில் வந்து 10 பேக்ஸ் இருந்துச்சு. பரவாயில்ல, அந்த ஜிப்லேருந்து அந்த குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட லிங்க்கெல்லாம் வேணும் அப்படின்னா நான் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் கீழே போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நான் ஆயில் கண்டெய்னர்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். கண்ணாடி பாட்டில் வந்து நம்ம கைக்கு சுத்தமாக ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கில் ஆர்டர் போட்டேன். அதுவுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப பெருசாக இருந்துச்சு அந்த கண்டெய்னர். நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஒன்ஸ் வந்து நான் சுடுதண்ணி ஊற்றி அதை அலாசி வந்து நான் ஆயிலெல்லாம் வந்து நான் ஊற்றி வச்சுட்டேன். யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலே வந்து அந்த ஓப்பன் க்ளோஸ் அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பரவாயில்ல, ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. எதிர்பார்த்ததை விடவே அந்த குவாலிட்டி அண்ட் அந்த லுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் இந்த ப்ராடக்ட் தான் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்பார்த்ததை விடவே 3 பொருளுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இதில் வந்து அந்த ஃப்ரிட்ஜோட கைப்பிடி அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுறது அண்ட் உள்ளுக்குள்ளே அந்த ட்ரேக்கு வைக்கிற அந்த ஷீட் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கலருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.